நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அவங்களுடைய பாவத்தை கரைக்க என்னென்ன செய்வாங்க தெரியுமா? கட்டுக்கட்டா காசை கொண்டு போய் ஒரு உண்டியல்ல போட்டா பாவம் கரைஞ்சிரும், அப்படிதானே? அதே போல புனித நீராடி விட்டால் பாவங்கள் எல்லாம் கரைந்து விடும். இல்ல ஒரு ஃபாதிரியார்கிட்ட போயிட்டு நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய மறைவாக செய்த அந்த பாவத்தை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டு அவனிடத்துல பாவத்தை சொன்னோம்னா பாவம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். இல்ல 100 தேங்காவை அடிச்சு உடைச்சிட்டோம்னா பாவம் எல்லாம் போயிடும். மஆதல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சத்தமா கூட சொல்ல வேண்டாம். நீ தனிமையில உட்கார்ந்து சும்மா, அதாவது அதுக்குன்ட்டு ஒரு அதாவது நீ முசல்லாவில் உட்கார்ந்து ஒது செஞ்சு மேற்கு கிப்லாவை நோக்கி உட்கார்ந்து ஒண்ணு வேண்டாம், படுத்த பாயில சுபஹானல்லாஹ் நினைச்சு அப்படியே கண்களில் ஓரம் வழியக்கூடிய கண்ணீருக்கு அல்லாஹு தஆலா இடத்துல வேல்யூ உண்டு. அல்லாஹ், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பாவம் செஞ்சும் எனக்கு ஒருவேளை உணவு கொடுக்க நீ மறக்கலையே, நான் எவ்வளவு நிழமத்தை நீ கொடுத்திருக்கிற, எவ்வளவு நான் உனக்கு அநீதி இழைச்சிருக்கேன், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிருக்கேன், எத்தனை வகத்து தொழுகையை நான் விட்டுருக்கிறேன், எத்தனை உறவுகளை நான் துண்டிச்சிருக்கிறேன், எவ்வளவு அநீதியை நான் செஞ்சிருக்கிறேன். மஆதல்லா. இப்ப இவ்வளவு விஷயங்களை நினைத்து அழக்கூடிய ஒரு நிமிட கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்துல அவ்வளவு ஒரு வெகுமதி உண்டு அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப ஒரு முக்மீன் இதற்குத்தான் முதலில் அழுகுவான். இரண்டாவது, நம்மளுடைய கபர் வாழ்க்கை நினைச்சு அழுது பார்க்கணும். சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கபரையும் ஜியாரத் செய்யும் பொழுதெல்லாம், கபர்ல ஜனாசாவை அடக்கம் செய்து விட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் உண்மைக்கு அதை நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, தோழர்களே, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். என்ன பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் அந்த கபர் நெருக்கக்கூடிய காட்சியை பாக்குறாங்க. அந்த கபருக்குள்ள மண்ணுக்கு கீழே அந்த 6 அடி பள்ளத்துக்குள்ள நடக்கக்கூடிய கோரமான நிகழ்வுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுறான். சுபஹானல்லாஹ். சின்ன வேதனைக்கு அவ்வளவு வேதனையா? ஒரு புறம் பேசியதற்கு, ஒரு சிறுநீரை நல்ல முறையில் சுத்தம் செய்யாதவர்களுக்கு அவ்வளவு பெரிய வேதனையா? அல்லாஹ் சில மனிதர்களுக்கு அப்படித்தான் கபரில் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த அலறல் சப்தத்தை கேட்டோம்னா, கபராளிகள் அலறல் சப்தத்தை கேட்டோம்னா ஒருத்தர் கூட அடுத்த ஜனாசா விழுந்து அடக்கம் பண்ண மாட்டாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா கபருல சில தீயவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதனை வச்சிருக்கிறான். அப்ப கபரை நினைத்து அழக்கூடிய மனிதர்களாக இருக்கும். நம்முடைய மன்னரை வாழ்வை குறித்தியா அல்லாஹ், ஏன்னா ஒரு 6 அடி அந்த பள்ளத்துக்குள்ள நான் படுக்கும் பொழுது எனக்கு அந்த கபரு நெருக்குமா, இல்ல என்னை அணைத்து கொள்ளுமா, இல்ல அந்த கபரு விசாலமாக இருக்குமா, அந்த கபரு என்னை உள்வாங்கி கொள்ளுமா? ஏன்னா நம்ம தாயுடைய மடிக்கு நம்ம போறோம். ஏன்னா மண்ணு என்பது நம்மளுடைய தாய் மடிதான், அப்படிதானே? அங்கல இருந்துதான் நம்ம என்ன செஞ்சோம், வெளியே வந்தோம். அங்கல இருந்துதான் மறுபடியும் அந்த உள்ள போக போறோம், அந்த மண்ணுக்குள்ளதான் போக போறோம். அப்ப நமக்கு துணையாக என்ன நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கோம்? நன்மையை வச்சிருக்கோமா? குர்ஆன் திலாவத்தை வச்சிருக்கோமா? சதகாவை வச்சிருக்கோமா? நல்ல